ஜீவன்களே அதிகம் இருக்கக்கூடிய அந்த ஈசாக்கின்ற மகன் தான் ஏசா. அப்ப அவர் என்ன செய்யறார், தகப்பன் சொன்ன உடனே கீழ்ப்படுகிறார். வனாந்திரத்துக்கு போய் வேட்டையாடி கொண்டு வந்த அந்த சாப்பாட்டை சமைச்சு தகப்பனுக்கு கொடுக்குற அளவுக்கு தகப்பனுடைய சொல்ல கேட்டு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளையா இருந்தார் ஏசா. அப்ப இங்க பார்த்தோம்னா ஏசாவுக்கு சமைக்க தெரியும், தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்து தகப்பனை சமைச்சு கொடுப்பதற்காக காட்டுல போன உடனே அவருக்கு அந்த மிருகங்கள் கிடைக்காது வேட்டையாடு. அப்ப அவ்வளவுக்கும் ஒரு வனாந்திரத்துல போய் காத்திருந்து என்றால் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்தவனும் தகப்பன் தன்னை ஆசீர்வதிக்கவனும் என்றால் தகப்பன் கேட்ட காரியத்தை செய்து கொடுத்தால் மன நிறைவா சந்தோஷமா தன்னை ஆசீர்வதித்தார். அப்படின்னு சொல்லி காத்திருந்து வேட்டையாட புறப்பட்டார். அப்ப இங்க பாக்குறோம் தகப்பனுக்கு நல்ல கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளையாக ஏசா இருந்திருக்கிறார். சரி, அப்ப தகப்பனை சந்தோஷப்படுத்தவனும் தகப்பனை துக்கப்படுத்தக்கூடாது, தகப்பனுடைய காரியத்தை கீழ்ப்படிந்து அவருக்கு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஏசா ஒரு நல்ல குணாதிசயம் உள்ளவராய் இருந்தார். இன்னைக்கு நாங்கள்